சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்ற இடத்தில் சாலைகள் சேதமடைந்தும் குப்பைகள் கொட்டப்பட்டும் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்ற இடத்தின் தற்போதைய நிலை என்ன? அதற்காக போக்குவரத்தில் மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. என்ன நிலவரம்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையை பொறுத்தவரை சென்னையின் பிரதான சாலைகளை பள்ளமாக்கி இருக்கிறது இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் என்று தான் கூற முடியும். அதிலும் குறிப்பாக வழிநெடுக வைத்த பேனர்களும் துருப்பிடித்த தகரங்களும் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். கடந்த 30ஆம் தேதியிலிருந்து போக்குவரத்து மாற்றத்தை சந்தித்த வாகன ஓட்டிகள் இன்றும் போக்குவரத்து நெரிசலால் சிரமப்படக்கூடிய அந்த அவல நிலையானது தொடரும் என்றே அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பருவமழையை முன்னிட்டு கழிவுநீர் கால்வாய் பணி, மழைநீர் வடிகால் பணி, சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயத்தின் காரணமாக தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் வழிநெடுக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய வரிப்பணத்தில் நல்ல சாலைகளை அமைத்து தர இயலாத திமுக அரசு தங்கள் விளம்பர ஆர்வத்தின் காரணமாக எந்தவித யோசனையையும் இன்றி பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை அவர்களினுடைய தேவைக்காக வீணடிக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. மஞ்சள் பை பிரச்சாரம் செய்யும் திமுக அரசு நடத்தி முடித்திருக்கக்கூடிய ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் என்பது அந்த சாலை முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிளாஸ்டிக் குவியல்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. மேலும் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய பேனர்கள் சாலைகளில் ஏனோ தானோ என்று கலட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் வாகனத்தை சாலையில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டுமென்றால் இரவோடு இரவாக சாலை அமைப்பார்கள். மக்களினுடைய நலனையே இவர்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள் என பொதுமக்களிடையே ஒரு அதிருப்தி நிலவி இருக்கிறது. மேலும் அந்த தீவுத்திடலின் பிரதான சாலைகளில் கிங்ஃபிஷரினுடைய அந்த விளம்பர பலகைகளானது அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மது வகைகளினுடைய விளம்பரங்களை, மறைமுகமான விளம்பரங்களுக்கு எதிரான பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவற்றை எல்லாம் புறக்கணித்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு விளையாட்டு போட்டியிலே அல்லது ஒரு கூடக்கூடிய ஒரு இடத்திலே இப்படிப்பட்ட இந்த விளம்பரங்களை எல்லாம் வைப்பது சரியல்ல எனவும் இதனை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டது எனவும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.